Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு டிபேட்டியன் ரெசிபி தான். இது டிபேட்லேருந்து வந்து இங்கே நம்ம ஊரில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டாகவே மாறி போயிடுச்சு. நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான டிஷ்ஷாக வந்து இது ஆயிடுச்சு. இப்படி என்ன ரெசிபியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டிலையே வந்து மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து வெஜ் மோமோஸ் வந்து செய்யலாம். மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக வந்து பிசைஞ்சிக்கோங்க. எப்போவுமே மாவில் உப்பு போடும்போது தண்ணி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதை கலந்து விட்டுக்கணும், இல்லைன்னா உப்பு வந்து அங்கங்கே நின்றுடும். இப்போ நல்லா சாஃப்டாக நம்ம வந்து பிசைஞ்சாச்சு. இதில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தடவி மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி மேலே வந்து எண்ணெயை வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. இப்போது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெஜ்ஜு தான் பண்ண போகிறோம், அதனால் ஃபுல்லாக வெஜிடேரியன் எடுத்திருக்கேன். வெங்காயம், இது வந்து வெங்காயத்தாள், நல்லா க்ரஷ் பண்ண பெப்பர், இஞ்சி, பூண்டு, இது வந்து நல்லா நைஸாக வெட்டிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது, முட்டைக்கோஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா லைனாக எல்லாத்தையும் வந்து போட போகிறோம். நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சும் பூண்டை வந்து சேர்த்து கொஞ்சம் பூண்டு வந்து பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப நைஸாக குட்டி குட்டியாக தான் வந்து வெட்டி இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரெஸ்டாரண்ட்லலாம் வந்து சாப்பிடும்போது மோமோஸ் பார்த்தீங்கன்னா அதில் அப்படி தான் ரொம்ப மைன்யூட்டாக தான் எல்லா காயும் வந்து வெட்டி போட்டிருப்பாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற காயை வந்து சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அந்தந்த காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா வெங்காயத்தோடு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வேக வேண்டாம், பொரியலுக்கு பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வேக வேண்டாம், கொஞ்சமாக வந்து கடிப்படணும், அந்த மாதிரி வெந்தால் போதும். ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வெந்துடும். இப்போ வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். இந்த பெப்பர் பார்த்திங்கன்னா வந்து எல்லாரோட காரத்துக்கு தகுந்த மாதிரி தான். நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்றவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே ஏற்கனவே தெரியும், நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன், எங்கள் வீட்டில் வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். நாங்கன்னு சொல்கிறத விட என் ஹஸ்பண்ட் வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவார். அதனால் நான் எப்போவுமே வந்து காரம் கம்மியாக தான் போடுவேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து வெங்காயத்தாள் வந்து தூவிக்கோங்க. வெங்காயத்தாள் போட்டுட்டு ஒரு 1 மினிட் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தாள் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து போட்டாலே வந்து அந்த க்ரன்ச்சியாக இருக்கும் அது சாப்பிடும்போது. ஸோ ஒரு 1 மினிட் வந்து குக் ஆனால் அது போதும். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து மாவை எடுத்துகிட்டு நல்லா வந்து ஒரு பெரிய பாலாகவே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து பெருசாக வந்து நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக ஒரு மோமோஸ்க்கும் சின்ன சின்னதாக பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் உங்களால் வந்து ஒரு நல்ல பெரிய டோவாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பெருசாக வந்து பண்ணிவிட்டு நான் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸ் ஏதாவது ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு எக்ஸஸ் வந்து எடுத்து திருப்பியும் வந்து உருட்டி வந்து நீங்கள் வந்து திருப்பியும் வந்து நீங்கள் பெருசாக உருட்டிட்டு அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மோமோஸ்க்குள்ளே நடுவில் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு சிம்பிளாக செய்கிற மாதிரி ஒரு 3-4 டிசைன் வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் ஸ்டஃபிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து எடுக்கிறோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஒட்டி ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். எல்லாத்தையும் வந்து ஒரே சைடு வந்து கொண்டு வரணும். அந்த ஃப்ளீட்ஸை ஒரே பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ஒரு சுற்று வந்து இப்படி சுற்றி விட்டுக்கணும். அவ்வளோதான். இந்த டிசைன் வந்து பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிசைன் இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன். உள்ளே வந்து நடுவில் வந்து ஸ்டஃபிங் வச்சுட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் மாதிரி எடுக்கிறேன். ஃப்ளீட்ஸ் வந்து ஒரே பக்கமாக எடுத்துகிட்டு வரணும். அதை எல்லாத்தையும் வந்து ஒரே பக்கமாக எடுத்துகிட்டு வந்து இப்படி வந்து மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றிட்டு இது வந்து அப்படியே வந்து அமுக்கிடலாம். அப்படியே மேலேயும் வைக்கலாம், அந்த கொழுக்கட்டைக்கு வைக்கிற மாதிரி, இல்லைனா வந்து அதை அப்படியே வந்து தம்பால் அமுக்கிடலாம். வேக வச்சுட்டு மோமோஸ் சட்னி கூட சாப்பிட்ற சுவையே வந்து தனி சுவைங்க. இப்போது இன்னொரு டிசைன் பண்ணுவோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆஃபாக வச்சு இந்த மாதிரி வந்து மடிச்சிடுங்க. சோமாஸ்க்கெலாம் வந்து மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மடிச்சுட்டு இந்த எட்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டுட்டு இந்த சைடில் வந்து நம்ம சும்மா வந்து டிசைன் மாதிரி இப்படி கிள்ளி விட்டுடலாம். இதில் ஒரு ஷேப்பும் வந்து நம்ம வந்து ஏதாவது புதுசாக நம்ம ட்ரை பண்ணி நம்ம வந்து பண்ணுறது தான். இதுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ரவுண்டாக பண்ணுறது தான் வந்து இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி செய்வோம். என்னோடய ஃபேவரட் மோமோஸ்ன்றதால நான் வந்து அடிக்கடி வந்து வீட்டில் செய்வேன். இப்போது நெக்ஸ்ட்டு டிசைன் அதே மாதிரி சோமாஸ் மாதிரி தான் இந்த மாதிரி மடிச்சுட்டு நல்லா வந்து இந்த எட்ஜஸ்லாம் வந்து நல்லா அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டுட்டு இந்த கார்னரையும் 2 கார்னரையும் இந்த மாதிரி வளைச்சி கொண்டு வந்துடணும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மொட்டு மாதிரி வந்து இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நிறைய அந்த சர்க்கிளாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன், ஈஸியாக இருக்கும்னு. இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம டிசைன் வந்து பண்ணி நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் வந்து உருட்டிக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து குட்டி குட்டியாக நீங்கள் ரவுண்ட் ஷேப்பாக வந்து உருட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸஸாக டைம் எடுத்துக்கும். எல்லாத்துலேயும் வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இட்லி தட்டில் வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து காய் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டாக தான் வந்து அது வெந்துச்சு. நம்ம இப்போ வேக வைக்கும்போது நல்லா வெந்துடும். அதுக்காக தான் வந்து சொன்னேன் ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்குனா போதும் அப்படின்னு சொன்னேன். இப்போ வந்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்தால் போதும். இல்லைனா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். நீங்கள் வந்து அதிகமாக வேக வைக்கும்போது ட்ரை ஆகிட்டு பார்த்திங்கன்னா வந்து உடஞ்சிடும். இப்போது வேக வச்சு எடுத்தாச்சு. யம்மியான மோமோஸ் வந்து நம்ம வீட்லேயே வந்து செஞ்சாச்சு. உங்கள் வீட்லேயும் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நம்ம சேனலில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.